யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் காணப்போவது மக்கள் திலகம் நடிப்பில் ஆண்டுக்கு ஒரு படம் மட்டுமே வெளிவந்த ஆண்டுகள் மொத்தம் 3. அதில் 1955 வெளிவந்த குலேபகாவலி ஜூலை 29 வெளிவந்தது. அடுத்தது நாடோடி மன்னன் 1958 ஆகஸ்ட் 22 வெளிவந்தது. அதற்கடுத்தது தாய்மகளுக்கு கட்டிய தாலி 1959 டிசம்பர் 31 வெளிவந்தது. மக்கள் திலகம் அதற்கு காரணம் அந்த சக்கரவர்த்தி திருமகளில் ஒரு வெயிட்டான ஆளை தூக்கி கீழே போட்டால், அதே மாதிரி இன்பக்கனவுங்கிற நாடகத்தில் குண்டுமணியை தூக்கி போடும்போது கால் முறிஞ்சு போச்சு. அதனால் அவர் ஓய்வில் இருந்தார். ஒரு 5-6 மாதங்கள் எந்த படத்துலையும் நடிக்கலை, முழு ஓய்வில் இருந்தார். அதனால் படம்லாம் காலதாமதம் ஆச்சு, ரொம்ப காலதாமதம் ஆச்சு. 1959 தொடங்கப்பட்ட தாய்மகளுக்கு கட்டிய தாலி அவர் காலெல்லாம் சரியாகி வந்து தான் நடித்து கொடுத்தாரு. நாடோடி மன்னன் ஆகஸ்ட் 22 வெளிவந்து அது ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை பெற்றது. அதன் இயக்கம் மக்கள் திலகம்தான். அவர் தான் அந்த படத்தை இயக்கினார். அது நடிப்பு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு எம்என் ராஜத்துக்கு. படம் திரையிட்ட அத்தனை தேட்டர்லேயும் 50 நாள் ஓடிச்சு. வசூல்லையும் ஒரு பெரிய சாதனையை செஞ்சுது. அந்த நேரத்தில் 2 வாரத்தில் 10,35,000. அது சென்னையில் அரங்கில் நடந்த காட்சிகள் பாரகனில் 111, கிருஷ்ணாவில் 121, உமாவில் 107. முதல் வெளியீட்டில் 13 திரையரங்கில் 100 நாட்கள் ஓடியது நாடோடி மன்னன். அதற்கு அடுத்த இந்த படம் மொத்தமே 156 நாளில் எடுத்து முடிக்கப்பட்டது. அதாவது 5 மாதத்தில் எடுத்து முடிச்சிட்டாங்க. இந்த படத்துக்கு சிறந்த பாராட்டு பத்திரம் கொடுத்தது சிறந்த படம்னு பேசும் படம் அவங்களே கொடுத்துருந்தாங்க. 1958 சிறந்த படம்னு. மொத்தம் 13 தேட்டரு. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஈரோடு தாண்டி கரூர் எல்லாம் 2வதுல ஓடிச்சு. ஒரு 3 தேட்டரு. அப்புறம் ஒரு 5 தேட்டரு சேலமில் 21 தேட்டரில் ஓடிச்சு. சென்னை பாரகனில் 133, கிருஷ்ணாவில் 147, உமாவில் 127 நாட்கள் ஓடிச்சு சென்னையில் மட்டும். மதுரை தங்கத்தில் 133 நாள் ஓடி 3,22,363 ரூபா வசூலாக பெற்றது. சென்னையில் பாரகனில் 133, சனில் 77, தொடர்ந்து 210 நாள் ஓடிச்சு. சேலம் நியூசிமாவில் தொடர்ச்சியாக 161 நாள் ஓடிச்சு. வெள்ளி விழா ஓட்ட தவறிட்டாங்க. இலங்கையில் பாருங்கள் 2, 4, 6 தேட்டரில் 100 நாள் தாண்டி ஓடிச்சு. கிங்ஸ்லி, ராஜா கேட்டி, சென்ட்ரல் பிளாசா, நவாஸ். அப்புறம் லண்டனில் வசூலில் சாதனை பண்ணி அங்கே உள்ள மெடல் ஒன்று கொடுத்தாங்க எம்ஜிஆருக்கு. அதை நாவலர் நெடுஞ்செழியன் தான் வாங்கிட்டு வந்தார். இதற்கு அடுத்ததாக 1959 டிசம்பர் 31 வெளிவந்த படம் தாய்மகளுக்கு கட்டிய தாலி. தாய்மகளுக்கு கட்டிய தாலி அண்ணாதுரை ஆரம்ப காலத்தில் நாடகமாக இந்த படம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. சென்னையில் பாரகன், கிருஷ்ணா, உமா. அப்படியே நாடோடி மன்னன் வெளியான தேட்டர்லே இந்த படம் 3ஐயும் இந்த படத்தை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. கதை அறிஞர் அண்ணா தான். அறிஞர் அண்ணாவின் கதை. இதுக்கு திரைக்கதை அமைத்தவர் யாருன்னா ராம அரங்கண்ணல் தான் இதுக்கு திரைக்கதை அமைத்திருக்காரு. படத்தை ஒளிப்பதிவாளர் ஆர் சந்திரனே அவரே டைரக்ட் செய்தார் இந்த படத்தை. ஆர் சந்திரன் டைரக்ஷனில் கல்பனா கலாமந்திர் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் இந்த படம் வெளிவந்தது. படம் புரட்சிகரமான சமூக கதை. அதாவது கலப்பு திருமணம், அந்த மாதிரி கலப்பு திருமண கதை. எம்ஜிஆர் உயர் ஜாதி கதாநாயகி ஜமுனா எம்ஜிஆரோட நடித்த ஒரே படம் இதான், தாய்மகளுக்கு கட்டிய தாலி தான். அதுக்கப்புறம் ஒரு படம் புக் பண்ணாங்க, ஆனால் அது வளரலை, அப்படி நின்றுச்சு. இந்த படத்தில் பாடல்கள் ஓரளவு சுமாரான பாடல்கள் தான், ரொம்பவும் ஹிட் ஆகலை இந்த படத்தில். இந்த படம் அப்படியே நம்ம பேசும் படத்தில் ஸ்டில்ஸாகவே போட்டு விட்டாங்க. நிறைய படக்காட்சிகள், ரொம்ப எதிர்பார்த்த படம்னோடனே நிறைய இது போட்டாங்க. இதில் வில்லனாக நடித்தவர் யாருன்னா எம்ஜி சக்கரபாணி தான் இதில் படத்தில் வில்லன். ஆனால் வில்லன் நடிப்பில் கைதேர்ந்த வில்லன் நடிப்புன்னு சொல்லி ஹிந்துவில் கூட எழுதியிருந்தாங்க இந்த படத்தை பற்றி. படம் தலைப்பு புதுமையாக இருக்கிறதுனால மக்கள்லாம் விரும்பி போனாங்க. ஆனால் படம் டைரக்ஷன் அவ்வளவு இது இல்லை, ஸ்பீடு இல்லை. வேறு ஒரு நல்ல டைரக்டர் கொடுத்துருந்தா படம் வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி ஹிந்துலையும் எழுதியிருந்தாங்க, பத்திரிக்கையில் எழுதியிருந்தாங்க. பட் என்ன, அவர் யார் யாருக்கு என்ன தெரியுமோ அதை தான் செய்யணும்னு சொல்லி ஒரு குறிப்பும் சொல்லியிருந்தாங்க. சென்னையில் பாரகனில் இந்த படம் 63 நாள், கிருஷ்ணாவில் 56 நாள், உமாவில் 56 நாள் ஓடிச்சு. சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.